பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதுமில்லை, அறிந்ததும் இல்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. 2025 இந்த புதிய ஆண்டில் இயேசுவின் தூய இருதயம் நம்மை குறித்து நிறைவான மகிழ்ச்சி அடையவும், நம் குடும்பத்திலே ஆண்டவருடைய உடனிருப்பை, வழிநடத்துதலை, பாதுகாப்பை உணரவும் இதோ இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். அந்த இதயத்தின் நல்லாசிரை பெற்று இந்நாளின் சாட்சியாய் வாழ்வோம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் ஊதாரி மகனுடைய நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் இளைய மகன் எப்பொழுது தன் தந்தையின் அன்பை உணரவில்லை என்றால், அவன் எப்பொழுது பாவத்தின் செயல்களுக்கு தூண்டப்பட்டானோ, எப்பொழுது சாத்தானின் பக்கம் அவன் சென்று விட்டானோ, எப்பொழுது இந்த உலக பிரகாரமான காரியங்களில் அவன் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து உலக ஆசைகளுக்கு மயங்கி போனானோ, அப்பொழுதே அவன் அந்த அப்பாவின், தந்தையின் அன்பை அவனால் உணர முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை. இதை இந்த நாளின் முதல் வாசகம் அற்புதமாய் எதிரொலிக்கிறது. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்பதை நாம் அனைவரும் கடவுளின் மக்கள் என்கிற அங்கீகாரத்தை இறைவன் அளிப்பதையும், கடவுளின் பிள்ளைகள் என்கிற உரிமையை கடவுள் தந்துள்ளதையும் முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. ஆனால் இந்த அன்பை எப்பொழுது நம்மால் உணர முடியாது, சுவைக்க முடியாது, இந்த தந்தையின் அன்பை எப்பொழுது நாம் அனுபவிக்க முடியாது என்றால், எப்பொழுது நம்மிடத்தில் தூய்மை இல்லையோ, எப்பொழுது நம்மை பாவம் ஆட்கொண்டிருக்கிறதோ, நாம் எப்பொழுதெல்லாம் சாத்தானின் சோதனைகளில் விழுந்து விடுகிறோமோ, சாத்தானின் பிடியில் சிக்கி தவிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த கடவுளின் அன்பை நம்மால் உணர முடியாது, அந்த ஊதாரி மகனைப் போல. பிரியமானவர்களே, கடவுள் மக்கள் என்கிற அங்கீகாரமோ, கடவுளின் பிள்ளைகள் என்கிற உரிமையோ, கடவுளின் அன்பையோ நம்மால் ஏன் உணர முடிவதில்லை? பாவம் மட்டும்தான் காரணமா என்றால், பாவம் மட்டும்தான் முழுமையான காரணம். ஒரு குடிகாரன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு குடிகாரன், அந்த குடிகாரனால் நிச்சயமாக முழுமையாக தன்னுடைய மனைவியின் அன்பை உணர முடியாது. தன் பிள்ளைகள் மீது அவனால் முழுமையான அன்பை செலுத்தவும் முடியாது. காரணம், அவன் குடிக்கு அடிமையாகி போயிருக்கிறான். குடி என்கிற பாவத்தில் அவன் விழுந்து கிடக்கிறான். அதுபோன்றே ஒரு பண ஆசை பிடித்த முதலாளி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த முதலாளியோ, அந்த தலைவனோ தன் தொண்டர்களை அவன் பொருட்படுத்த மாட்டான். அந்த தொண்டர்களின் அன்பையோ, அவர்களின் தியாகத்தையோ ஒருபோதும் அவன் உணர மாட்டான். ஏனென்றால் அவனுடைய ஆசை பணத்தின் மீது. அவன் பணத்திற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். பணத்தின் சோதனைக்கு அவன் விழுந்து போயிருக்கிறான். அந்த சாத்தான் பண ஆசை காட்டி அவனை மயக்கி வைத்திருக்கிறது. இன்னொரு உதாரணமும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வாகனத்தை வாடகைக்கு ஓட்டுபவன், ஒரு வாகனத்தை வாடகைக்கு ஓட்டுபவன், நீங்க நினைக்கிறீங்களா அந்த வாகனத்தின் மீது அந்த ஓட்டுநருக்கு முழுமையான கவனம் இருக்கும், முழுமையான பொறுப்பு இருக்கும், மேடு பள்ளங்களை அவர் பார்த்து ஓட்டுவார், பிற வாகனங்களை கவனித்து அவர் ஓட்டுவார்? இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கவே இருக்காது.
ஏனென்றால் அந்த வாகனம் அவருக்கு சொந்தமில்லை, அவருக்கு உரிமையானதில்லை. அவருக்கு உரிமையானதோ அவருக்கு சொந்தமானதோ இல்லாத போது அதன் மீது அவருக்கு கவலை இல்லை, அதை பெரிதாக அவர் பொருட்படுத்த மாட்டார். இதனால அந்த வாகனம் அதிகமான சேதாரத்திற்கு உள்ளாகும், பாதிப்படையும். பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிற உண்மை என்னவென்றால், நாம் பாவத்தில் இருக்கும்போது கடவுளையோ கடவுளுடைய அன்பையோ உணர முடியாது, அனுபவிக்க முடியாது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் திருமுழுக்கு யோவான் பாவத்திலிருந்து நம்மை மீட்க வல்ல மீட்பரை, செம்மறியை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது கடவுள் நம்மை பாவத்தின் நிலையிலேயே விட்டுவிடவில்லை, மாறாக தம் ஒரே பேரான மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை பாவத்திலிருந்து மீட்க திருவுளமானார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறைவார்த்தை தெளிவுபடுத்துகிறது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் இயேசுவை எப்படி இந்த உலகின் செம்மறியாக, உலகத்தின் மீட்பராக கண்டுகொள்ளுகிறார் என்றால், இறைவார்த்தை சொல்லுகிறது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி வர கண்டேன், அது இவர் மீது இறங்கி வர கண்டேன் என்பதை அவர் நேரடியாக கண்டு அனுபவித்ததனால், அந்த தூய ஆவியினுடைய வல்லமையினால் அவர் தூண்டப்பட்டதினால் இயேசுவை, அவருடைய அன்பை, அவருடைய மீட்பு செயலை சரியாக அடையாளம் கண்டுகொண்டு நாமும் அந்த மீட்பரின் வழியில் செல்லுகிற போது, அந்த செம்மறியாகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டுகொள்ளுகிற போது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம், பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம் என்கிற நற்செய்தியை எடுத்து சொல்லுகிறார். என் அன்பு நெஞ்சங்களே, நாம் இறைவனின் அன்பை உணராத தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலகிச் சென்ற தருணங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இப்படிப்பட்ட மனமாற்றத்தினால்தான், பாவ மன்னிப்பினால்தான் நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அன்பை சுவைக்க முடியும். கடவுளுடைய அன்பை சுவைக்கிறவர் கடவுளுடைய அன்பில் இணைந்திருக்கிறார். கடவுளுடைய அன்பில் இணைந்திருக்கிறவர் கடவுள் தருகிற நிலையான உரிமை பேற்றில் அவர் பங்கு பெறுகிற பாக்கியம் பெறுகிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் பங்கு பெற்று அந்த நிலையான பாக்கியத்தில் பங்கு பெறுவதே இறைவனுடைய திருவுளம். இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போம். இறை ஆட்சியை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புவோம். ஆமென்.